கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் முட்டம் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் திருமறையை ஆய்வு செய்யும் துவக்கமாக வேண்டுதல் செய்வோம். எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்து தம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தி தம்முடைய அன்பை எங்களுக்கு தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய தன்மைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்மோடு கூட உறவு கொண்டு உம்முடைய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள தூய ஆவியர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் மனித குமாரன் பற்றிய யோவானுடைய காட்சியை நாம் தியானித்து வருகின்றோம். 1 அதிகாரம் 10 வசனத்தில் பத்மு தீவில் இருக்கும் யோவான் ஒரு காட்சி காணுகின்றார். அந்த காட்சியில் அவருக்கு பின்னால் ஒரு எக்காள சத்தம் ஒன்று கேட்கின்றது. அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அது என்ன சத்தம் என்பதை பார்ப்பதற்காக அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த பார்வையில் கேட்ட சத்தம் 7 சபைகளுக்கு சொல்லும்படி சில செய்திகளை அவருக்கு சொல்லுகின்றது. அந்த சத்தத்தினூடே 7 குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரையும் அவர் காண்கின்றார். 14 வசனத்திலிருந்து மனுஷகுமாரனை ஒத்த ஒருவரை பற்றிய காட்சியில் அவருடைய தன்மைகளை பற்றி யோவான் விளக்குகின்றார். இன்று அந்த தன்மைகளில் மிக முக்கியமான 3 தன்மைகள் 14, 15 வசனங்களில் வருகின்ற 3 தன்மைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 14 வசனத்தில் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போன்று இருந்தது. தானியேல் 7 அதிகாரம் 9 வசனத்திலும் தானியேல் கண்ட காட்சியில் நீண்ட ஆயுசுள்ளவர், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போன்றும் சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போன்று துப்புரவாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பஞ்சை போன்ற வெண்மை, வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மை போன்றவைகளெல்லாம் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போன்று வெண்மையாக்குகிறவர் என்று கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தூய்மையாக இருப்பது போல நாமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தூய்மையை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் சிந்திக்கிற பொழுது அதனை பல வழிகளில் பலர் விளக்குவதை நாம் அறிந்திருக்கிறோம். பல வேளைகளில் கேட்டிருப்போம். டோனி டே லோனி என்று சொல்லும் கடவுளுடைய மனிதர் தூய ஆவியை அல்லது தூய வாழ்க்கை பெற்று வாழ்வதை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். நயாகரா நீர்வீழ்ச்சியில் புதிய நீர்த்தேக்கம் அல்லது நியூ ரிசர்வாயர் ஒன்று கட்டப்படுவதை அவர் ஒப்புமைப்படுத்தி விளக்குகின்றார். புதிய நீர்த்தேக்கம் ஒன்று தயாராகிவிட்டது என்று சொல்லுகின்ற அவர், அந்த நீர்த்தேக்கம் போன்று கடவுளை ஏற்றுக்கொண்ட மனிதருடைய இதயம், அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆயினும் அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி அல்லது மின்சார ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அந்த நீர்த்தேக்கத்தினுடைய கதவுகளெல்லாம் திறக்கப்பட வேண்டும். நயாகராவிலிருந்து வழிகின்ற நீர்வீழ்ச்சியின் அந்த சக்தி நிறைந்த தண்ணீர் இந்த நீர்த்தேக்கத்தின் வழியாக செல்லுவதற்கு அனுமதிக்கிற பொழுது இந்த நீர்த்தேக்கத்தின் இயந்திரம் நன்று விரைவாக சுற்றி மின்சாரத்தை தருகின்றது. அதுபோல ஆண்டவரை
நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் புதிய ரிசர்வாயர் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ஆயினும் நமக்குள்ளே ஆற்றல் வர வேண்டுமாயின் தூய்மை காணப்படுவது அவசியம். தூய ஆவியர் நமக்குள்ளே ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் தூய்மையாகிறோம். இந்த தூய்மையாகிற அனுபவம் என்றோ ஒரு நாள் நடைபெறுகின்ற ஒரு அனுபவம் அல்ல. தூய ஆவியரை நாம் பெற்றுக்கொண்டோம். அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்த பொழுதே தூய ஆவியர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த தூய ஆவியர் அனுதினமும் ஆற்றல் உடையவராக நமக்குள்ளே அவர் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு ப்ராசஸ், தொடர்ச்சியாக நிகழுகின்ற ஒரு செயல். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆற்றல் பெற்று கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவர்களாக நாம் விளங்குகிற பொழுது நம்மிலே கடவுளுடைய வல்லமை, பவர் விளங்குவதை நாம் உணர்வோம். இரண்டாவது, இந்த காட்சியில் கடவுளுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருப்பது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது என்று 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் தானியேல் காணுகின்ற காட்சியில் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போன்று இருந்ததாக தானியேல் குறிப்பிடுகிறார். நற்செய்தி நூலை நாம் படிக்கிற பொழுது ஒரு முறை இயேசுவின் கண்களை கண்டவர்கள், அவருடைய கனிவை அனுபவித்தவர்கள் அவற்றை மறப்பதில்லை. அவருடைய கண்கள் யாரையெல்லாம் பார்த்தனவோ அந்த பார்வை அவர்களை எல்லாம் மாற்றியது. வாழ்வில் மாற்றப்பட்டார்கள். சில இடங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து, இயேசு கிறிஸ்து தம் அருகே இருந்தவர்களை, தேவைப்படுகிறவர்களை சுற்றி பார்க்கிறார் என்று இந்த வசனங்களில் படிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவைப்படும் மக்களை பார்க்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்கள் சுற்றி வருகின்றன. சங்கீதம் 11:4ஆம் வசனத்தில் பூமி எங்கும் மனுபுத்திரரை பார்க்கும்படி அவருடைய கண்கள் உலாவுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கின்றன. எங்கெல்லாம் மக்களுக்கு தேவை எழுகின்றனவோ, எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை அகற்றும்படி அவருடைய கண்கள் சுற்றி வருகின்றன. தம்மை நேசிக்கிறவர்களை பார்க்கும்படி, தம்மை நேசிக்கிறவர்களை ஆதரிக்கும்படி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கின்றன என்று சங்கீதக்காரர் சொல்கின்றார். நம்முடைய இந்த வாழ்வில் பல்வேறு துன்பங்களும் பல அச்சுறுத்தல்களும் இருக்கிற பொழுது நம்முடைய வீடுகளில், நம்முடைய அலுவலகங்களில் நம்மை காவல் காப்பதற்கென்று கேமராவை பொருத்துகின்றோம். இந்த கேமரா ஒன்று பொருத்தப்பட்டால் நாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறோம். யார் வந்தாலும் அவர்களை நாம் பார்த்து கொள்ளலாம், பாதுகாப்பை பலப்படுத்தலாம் என்று நினைத்து முதலாவதாக இப்படி கேமராக்களை இல்லங்களிலும் பல இடங்களிலும் நாம் வைத்து கொள்கின்றோம். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் கேமரா போல சுற்றி வருகின்றன. எதற்காக? தேவை உள்ளவர்களை சந்தித்து உதவி செய்யும்படியாக, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கின்றன என்று இந்த காட்சியிலே படிக்கிறோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்வை நம்மை காணுகின்ற கர்த்தர், அவர் நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நம்மை சுற்றி பார்த்து வருகின்றார். அவருடைய பார்வையில் படும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கண்கள் உலாவி வருகிற பொழுது நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அவர் அழைக்கிறார்.
மூன்றாவதாக 15ஆம் வசனத்தில் மற்றொரு தன்மை சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கின்றது. பிரகாசமான வெண்கலம் என்பது தங்கத்தை விட வெள்ளியை விட மதிப்பு மிக்கதாக அந்த நாட்களில் மக்கள் கருதினார்கள். வெண்கலம் என்பது எப்போதும் பலத்தை குறிக்கின்ற ஒரு உருவகம். கடவுளுடைய பலம், கடவுளுடைய இடையறாத அன்பு என்பது மகா பெரிய பலம். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், நம்மீது அவர் பொழிகின்ற அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், இடையறாத அன்பு நமக்கு மிகவும் பலம் வாய்ந்தது. பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் என்பது ஸ்ட்ரெங்த் ஆஃப் காட், கடவுளுடைய பலத்தை நமக்கு சொல்லுகின்றது. நம்மோடு கூட கடவுள் இருப்பார் என்றால், நம்மோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமானால் நாம் பலம் மிக்கவர்களாக இருக்கிறோம். பலமில்லாதவர்களை அவருடைய பாதங்கள் பலப்படுத்துகின்றன. பல நிலைகளில் நாம் இன்றைக்கு பலம் இழந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் வயது ஆக ஆக தன்னுடைய பலத்தை இழக்கிறான். வாலிப வயதில் இருக்கின்ற துடிப்பான பலம் வயது ஆக ஆக குன்றி போய்விடுகிறது. நோயினாலும் முதுமையினாலும் நம்முடைய உடலின் அங்கங்களெல்லாம் பலவீனப்படுகின்றன. ஆவியில் பலவீனம் அடைகின்றோம். பல வேளைகளில் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பலவீனம் அடைந்து நம்முடைய ஆன்மா கடவுளை விட்டு தூரம் போகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் அடிக்கடி விழுந்து போகிறோம். ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்பது நமது விருப்பம்தான், ஆயினும் பலமில்லை. ஆனால் அவருடைய பாதங்கள் பலத்தை தருகின்றன. பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய ஆண்டவர் நமக்கு இருப்பார் என்றால், அவருடைய துணை நமக்கு இருக்கும் என்றால், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாக்கப்படுகின்றன. உடலில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் அவர் அகற்றுகின்றார். ஏனெனில் பிரகாசமான பாதங்களை உடையவர், நல்ல ஆற்றல் பெற்ற பலம் மிக்க கடவுள், ஸ்ட்ரெங்த் ஆஃப் காட், கடவுளுடைய ஆற்றல் நம்மோடு கூட இருக்கிற பொழுது எங்கே விழுகிறோமோ அங்கே அவர் தாங்கி பிடிக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு பாதுகாவலையும் தருகிறார் என்கிற செய்தியும் இங்கே இருக்கிறது. அவருடைய பலம் இருக்கிற பொழுது நாம் அஞ்ச தேவையில்லை. அந்த ஆண்டவருடைய பலத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அவர் அழைக்கிறார். கடவுளுடைய காட்சி இந்த நாளில் 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. அவருடைய சிரசு என்பது கடவுள் தூய்மையை விரும்புகிறார் என்பதை மீண்டும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றவை என்றால், அவருடைய கண்கள் இந்த பூமியில் உலாவி கொண்டிருக்கின்றன, நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த கண்களின் பார்வை படும்படி, நம்மீது இறங்கும்படி நாம் ஏற்புடையவர்களாக வாழ அவர் அழைக்கிறார். அவருடைய பாதங்கள் பலம் மிக்கவை. அவர் நமக்கு துணையாக இருக்கிற பொழுது இந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். இவைகளை பெற்று நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து தம்முடைய அன்பை பொழிந்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சிரசு எங்களுக்கு தூய்மையை வலியுறுத்துவதாக இந்த நாளில் கற்றுத்தந்தீர். நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாயின் நாங்கள் தூய்மை உடையவராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை அழைக்கிறேன். நாங்கள் மேலும் மேலும் தூய்மையிலே வளர்ச்சி பெற உம்மோடு இணைந்து நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல உலாவி கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த கண்களின் பார்வையில் நாங்கள் படுகிறவர்களாக, உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக, உம்மால் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக, உம்முடைய கண்களின் ஒளியிலே நாங்கள் அனுதினமும் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனர்கள், குறை உடையவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அடிக்கடி வீழ்ந்து போகிறவர்கள், சரீரத்தில் வியாதி உடையவர்கள் ஆயினும் உம்முடைய பாதங்கள் பிரகாசமாக பலமாக இருக்கின்றன என்று நாங்கள் அறிந்தோம்.
இந்த பாதங்களை உறுதியாக பற்றி பிடித்து எங்கள் பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுபட எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.